மகாஜனங்களே, உதயநிதிக்கு அனுபவமே இல்லை. என்ன தெரியுமா சொல்லிட்டேன்? முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இந்த ஆள் மாதிரி ஒரு நம்பர் ஒன் முரட்டு அடிமைய? இதுதான் சொன்னேன். கெட்ட வார்த்தையா? இதுக்கு கோவம் வந்துருச்சு அவருக்கு. என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி ரொம்ப கெட்ட வார்த்தையா பேசுறாரு. அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? அவருக்கு அனுபவமே இல்லை. அவருடைய அரசியல் அனுபவம் என் வயசு அப்படின்னு. ஆமா, அவர் அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாதுதான். இந்த அனுபவம் தான் எனக்கு கிடையவே கிடையாதுதா. தெரியல என்னன்னு? தெரியலாமா என்னன்னு? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. கீழே படுத்திருக்கிறது யாரு தெரியுதா? இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்ற அந்த உரிமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். ஆனால் நமக்கு எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க, காழ்ப்புணர்ச்சியோடு தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் தான் இங்கே நம்முடைய எதிரணியிலே நமக்கு எதிராக அணிவகுத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, சாலை வசதி, கழிவுநீர் வசதி, மழைநீர் வடிகால், விளக்கு வசதி என்று இந்த வசதிகளையும் திருவெரும்பூர் பகுதி மக்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் திருவெரும்பூரில் குடிநீர் நீர் எவ்வளவு சிரமமாக இருந்த திருவெரும்பூர் பகுதி என்பது அரியமங்கலம் காட்டூர் பகுதியெல்லாம் இன்றைக்கு வீட்டிலே போய் தண்ணீர் பிடிக்கக்கூடிய அளவிற்கு கழகாட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அமைச்சர் எடுத்த முடிவிலே, அவர் எடுத்த முயற்சியிலே இன்றைக்கு வந்திருக்கிறது.